ஹலோ மக்களே! ஜீவா மீனாட்சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்ம மீனாட்சி ஜீவாக்காக காவல் இருக்கும்போது, அந்த ஆதி நம்ம ஜீவாவ வழிமறைச்சு, "என்ன தைரியம் இருந்தா இந்த தாலிய வந்து மீனாட்சியோட கழுத்துல நீ போட போவியா? கண்டிப்பா நான் உன்ன விட போறதில்லன்னு" சொல்லிட்டு ஜீவாவ வழிமறைக்கிறாங்க. அதே சமயத்துல மீனாட்சியோட கழுத்துல நம்ம ஜீவா மறுபடியும் அவங்க சொந்த உழைப்புல வாங்குன தங்க தாலிய நம்ம மீனாட்சியோட கழுத்துல கெட்டுவாங்களாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஜீவாவும் அந்த பணத்தை ஜெயிச்ச உடனே பயங்கரமா சந்தோஷம் ஆகி மீனாட்சிக்கு இப்பவே இந்த தங்கத்துல தாலி வாங்கிட்டு போயிட வேண்டியதா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஜீவாவும் கடையில போய் தங்கத்துல தாலி எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அதே சமயத்துல வந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஆதி சும்மா விடுவாங்களா? ஆதிக்கு இந்த தெரிஞ்சு எப்படியாவது இந்த ஜீவாவை தடுத்து நிறுத்தணும். மீனாட்சியோட கழுத்துல நம்ம கெட்ட தாலி தான் இருக்கணும். மீனாட்சி அந்த கோவில்ல காவல் இருக்கும்போது ஜீவா மட்டும் கரெக்டான சமயத்துல போகலன்னா எப்படியுமே மீனாட்சி டென்ஷன் ஆயிடுவா. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட வாழ்க்கையில பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆதியும் ஒரு பிளான் பண்றாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா மீனாட்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா சரி கோவில்ல போய் இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது நம்ம மீனாட்சியும் கண்டிப்பா ஜீவா வந்து இந்த செயலை செய்வான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது தேன்மொழி நம்ம மீனாட்சி கிட்ட, மீனாட்சி எதை நினச்சி நீ வருத்தப்படாத, ஜீவா வந்து கடைசி நேரத்தில் வந்து அந்த தங்க தாலியை கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி எனக்கு ஜீவா மேலே சந்தேகமாக தான் இருக்குது, அம்மா வந்து இந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, அதுதான் எனக்கு ஒரு யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம தேன்மொழியும் மீனாட்சியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறதுக்கு தயாராகும் போது நம்ம ஜீவா மட்டும் அந்த இடத்துல இல்லை. அப்பதாவா அந்த இடத்துல ஜீவாவை பற்றி ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜீவா தானே இந்த இடத்துல வந்து நிற்கணும், என்ன இவ்வளோ நேரம் ஏன் காணல, அவனாவது தங்கத்தில் தாலி கொண்டு வராதாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீவாவோட அம்மாவும் இல்லத்தை கூடிய சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கே வந்துடுவேன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கோவிலுக்கு போகலாம், அங்கே ஜீவா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மீனாட்சி தேன்மொழி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவாவும் தாலி வாங்கினது சந்தோஷத்தோட அந்த இடத்துல வரும்போது கரெக்டாக ஒருத்தங்க யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ஆதியா இருக்குது. ஆதியை பார்த்த உடனே நம்ம ஜீவாவும் எதுக்காக இப்போ தேவையில்லாமல் எங்கிட்ட பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் பண்ணும்போது என்ன கையில் என்ன வச்சிருக்க, ஏதோ தங்கத்தில் தாலி மாதிரி இருக்கு, உனக்கெல்லாம் இது ஒரு கேடா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் நீ செய்ய போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா கிட்ட சண்டை போடும்போது ஜீவாவும் என்ன உன்னோட அயோக்கியத்தனம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாத அப்படி சொல்லும்போது ஆதியும் விடுற மாதிரி இல்லை. என்ன மீனாட்சியோட கழுத்தில் நான் வந்து செய்த தாலி தானே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜீவாவும் அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு ஒரு அருகதையும் இல்லை அப்படி சொல்லும்போது ஆதியும் நம்ம ஜீவாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சியோட கழுத்தில் அந்த தாலி தான் இருக்க போகுது, என்னைக்கா இருந்தாலுமே நான் தானே அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், அப்படி இருக்கும்போது அது இருந்துட்டு போட்டா நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, இந்த தாலியை கண்டிப்பாக மீனாட்சியோட கழுத்தில் கட்டுறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜீவாவை எல்லாரும் சூழ்ந்து அப்படியே அடித்து துவம்சம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜீவாவை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆதி ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஆனால் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரமாக முடிய போகுது, என்ன ஒருத்தரையும் காணவே, சரி நீ அது வந்து இந்த மாலையை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீனாட்சி அந்த இடத்துல இருந்து அவங்களே அந்த மாலையை போடுறாங்க. அப்பத்தாவும் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஜீவாவை காணல, ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து என்ன நாடகமாக ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது சுமதினால அதெல்லாம் பார்த்துட்டு தாங்கவே முடியல, தன்னோட 2 பொண்களோட வாழ்க்கையும் இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம மீனாட்சியும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்குறாங்க. ஜீவா வந்த மாதிரி இல்லை. ஒரு கோபத்தில் இருக்கும்போது அப்பத்தாவும் அதான் எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியுமே, அவன் எல்லாம் எங்கே தங்கத்தில் தாலி வாங்கிட்டு வர போகிறான், சரி நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கயிறில் அப்படியே தாலியை கோர்த்துற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி அந்த இடத்துல போட்டிருந்த மாலையும் கூட கழட்டி வச்சிடுறாங்க. சுமதியும் அதை பார்த்துட்டு என்ன மீனாட்சி உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டே, எந்த பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தேன், எப்படியாவது ஜீவா தப்பி இந்த இடத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் காவல் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, எங்கள் அம்மாவோட உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும், எங்கள் அம்மாவோட ஆறுதலுக்காகவாவது ஜீவா வந்து சீக்கிரமாக அந்த தாலியோட வரணும்னு சொல்லிட்டு மீனாட்சியை கடவுளை வேண்டுறாங்க.
இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிக்கிட்ட மாட்டிட்டு இருக்க ஜீவாவும், ஆதி அடிச்சு தம்சம் பண்ணி அவங்க ஆட்கள எல்லாம் எதிர்த்து நின்னு, இனிமே வந்து மீனாட்சி எந்த இடத்துலயும் அவமானப்பட்டு நிக்கக்கூடாது. இந்த ஆதி எவ்வளோ தைரியம் இருந்தா, மீனாட்சியோட கழுத்துல கிடக்கிறது நான் வந்து செய்த தாலி தானே சொல்லுவான். அவனால பேசவே முடியாத அளவுக்கு நம்ம செய்திறணும். சரி தாலி தான் எங்க போச்சு அப்படி சொல்லிட்டு, நம்ம ஜீவாவும் ஆதிக்கிட்ட மாட்டியிருந்த அந்த தாலி எல்லாத்தையுமே எடுக்குறாங்க. அதோட இல்லாம மீனாட்சி எப்படியும் கோவில்ல நமக்காக காத்திருப்பா. கரெக்டான சமயத்துல போய் அந்த தாலிய கட்டிறணும்னு சொல்லிட்டு, நம்ம ஜீவாவும் அந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆகி வர பார்க்குறாங்க. அப்பத்தா இங்க இருந்த மாதிரி இல்ல. அப்பத்தா வந்து தொந்தரவு மேல தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ்வளோ சமயம் ஆகுது, இனி எங்க இந்த ஜீவா பையன் வரப்போறான், அவன்லாம் வரப்போறதே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, அதே மாரி செய்ங்க, மஞ்ச கயிறு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜீவாவை எதிர்பார்த்துட்டு மீனாட்சி, தேன்மொழி எல்லாரும் இருந்துட்டு இருக்கும்போது, அப்பத்தா எதிர்த்து நிக்கும்போது, நம்ம அப்பத்த சொல்லனால, அங்க நம்ம ஜீவாவோட அம்மானால மறு வார்த்தை பேசவே முடியல. அப்படியே அப்பத்தா சொல்றதே செய்துடலாமா அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கையோட வரும்போது, கரெக்ட்டா நம்ம மீனாட்சி, "இல்ல எனக்கு வந்து ஜீவா கண்டிப்பா தங்கத்துல தாலி கொண்டு வர தான் போறான். அத நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு" சொல்லிட்டு தைரியமா அந்த இடத்துல இருக்காங்க. கரெக்டான சமயத்துல நம்ம ஜீவா வராங்க. இங்க வந்து மஞ்ச கயிறுல தாலிக்கு ரெடி பண்ணும்போது, நம்ம ஜீவா செம அதிரடியா தங்கத்தோட தாலி கையில வச்சுட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் ஜீவாவ பார்த்தோன்னே, "என்ன ஏதாவது ஒரு சாதிச்சுட்டு வந்த மாரி நிக்கிற? என்ன ஒரு தாலியும் கிடைச்சிருக்கா தானே? தாலி தங்கத்துல நீ செய்து கொண்டு வந்திருக்க மாட்டா தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எதிர்த்து நிக்கும்போது, நம்ம ஜீவா கையில தங்கத்துல உள்ள தாலிய கட்டுறாங்க. இத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியே செம மாசாட்டு வந்து நிக்கும்போது, அங்க உள்ள பெரியவங்களும், "சரி சமயம் ஆகுதுல்ல, கரெக்ட்டான ஒரு நல்ல நேரத்துல இந்த தாலிய வந்து நீங்க மாத்திடுங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜீவா மீனாட்சியோட கழுத்துல தாலிய கட்டுறாங்க. அப்பத்தாவுக்கு தாங்கவே முடியல. கண்டிப்பா இவன் வந்து எந்தாவது ஒரு இடத்துல திருடிட்டு தான் வந்திருப்பான் போல அப்படிங்கிற மாரி அப்பத்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னவா இருக்கும்? இந்த தாலி வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஒரு குழப்பத்தோடயே இருக்காங்க. இந்த வெறும் பயலுக்கு யார் இந்த மாரியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம மீனாட்சிக்கு கழுத்துல தாலி கட்டின பிறகு ஒரு சந்தேகமே வந்துடுது. ஜீவா எப்படி வந்து இந்த தாலிய கொண்டு வந்திருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. சரி எதுனாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். அம்மாவுக்கு இப்போ வந்து நிம்மதியா இருக்கும். அம்மாவோட மனசு காயப்படுற மாரி எந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு, அதுபடியே நீங்க செய்துட்டீங்க கடவுளே, ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஜீவா செம அதிரடியா மாஸ் காட்டும்போது, நம்ம மீனாட்சியும், "சரி அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு எப்படி இவ்வளோ வந்து ரூபாய் இருந்திருக்கும். இந்த ரூபாவ வச்சு எப்படி இப்படி தங்கத்துல தாலி வாங்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஜீவாவும் நடந்தத சொல்லும்போது, நம்ம மீனாட்சிக்கு, "சரி இனியாவது கொஞ்சம் பொறுப்பு வந்தா நல்லது தானே" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு அப்பத்தாவும் தேவிக்கும் பயங்கர குழப்பத்திலே இருக்காங்க. எப்படி இந்த தாலி வந்திருக்கும்? இந்த தங்கத்துல தாலி வாங்குறதுக்கு அவனுக்கு எங்கேருந்து ரூபா கிடைச்சது? அப்படி யோசிக்கும்போது அப்பத்தாவுக்கு அவங்க கையில இருந்த ரூ. 5,00,000 ஞாபகத்துக்கு வருது. இந்த பேக்குக்குள்ள தான் நம்ம ரூ. 5,00,000 வச்சிருந்தோம். அத போய் இருக்குதா என்னன்னு பார்ப்போம்ன்னு சொல்லும்போது, அந்த ரூபாய் இருக்க மாட்டேங்குது. உடனே அப்பத்தா சந்தேகப்படுறாங்க. நிஜமாவே இந்த ஜீவா இந்த திருட்டு வேலை பண்ணி தான் இந்த தங்கத்துல தாலிய வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு, நம்ம ஜீவாவுக்கு மேல ஒரு திருட்டு பழிய போடுறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த வாட்டி ஜீவாக்கு மேல இருக்கக்கூடிய திருட்டு பழிய போக்கடிக்கிறதுக்காக நம்ம மீனாட்சி செம மாசா ஜீவாவுக்கு ஆதரவா இருக்க போறாங்கன்னே சொல்லலாம்.